ராகுல் காந்தி விஜயுடன் தொலைபேசியில் பேசி துக்கம் விசாரித்தார். டெல்லிக்கு வர சொல்லி ராகுல் காந்தி கூப்பிட்டார் என்ற ஒரு செய்தியும் டெல்லியில் உலா வருகிறது. கரூருக்கு வந்திருந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று செவ்வாய்க்கிழமை மாலை பிரதமரை சந்தித்து ஒரு அறிக்கை தர இருக்கிறார். கே.சி. வேணுகோபால் பொதுச் செயலாளர் காங்கிரஸ் அவர்களிடம் ஒரு மூத்த விஜயினுடைய பொறுப்பாளர் பேசிவிட்டார். ஒரு குட்டி அமித்ஷாவா சொல்லலாம். அவர் ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி உடையவர். எனக்கு தள்ள கை வச்சுக்கணும் போல இருக்கு. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லியா ராஜகோபாலன் காணொளி மூலம் விவாத அரங்கத்தில் இணைகிறார். அவரிடம் கேட்க நிறைய இருக்கிறது. வணக்கம் ராஜகோபாலன். நமஸ்காரம் சீனிவாசன். நமஸ்காரம் சார். கரூர்ல விஜய் கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சோக சம்பவத்தை தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இவையெல்லாம் குறித்து உங்கள் பார்வை என்ன? இந்தியாவிலிருந்து கொலம்பியாவிற்கு சென்று தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த தலைநகரத்தில் இருந்து ராகுல் காந்தி விஜயுடன் தொலைபேசியில் பேசி துக்கம் விசாரித்தார். 15 நிமிடம் பேசினாராம். தசரா முடிந்த பிறகு அக்டோபர் நடுமாதத்தில் விஜய் டெல்லி வருகிறார் என்ற ஒரு செய்தியையும், டெல்லிக்கு வர சொல்லி ராகுல் காந்தி கூப்பிட்டார் என்ற ஒரு செய்தியும் டெல்லியில் உலா வருகிறது. ராகுல் காந்தி சொன்னாராம் விஜயிடம், டெல்லி வந்து பல வலதுசாரி இடதுசாரி அனைத்து கட்சிகளையும் பாருங்கள், என்னுடைய அம்மாவையும் பாருங்கள், சோனியா காந்தியை பாருங்கள் என்று சொல்றீங்களா. அதற்காக அமித்ஷா, பிரதமர் அமைச்சர் நட்டா, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் போன்றவர்களையும் சந்திக்க இருக்கிறாராம் விஜய். இதையெல்லாம் டெல்லியில் கசிகிறது சீனிவாசன். கரூருக்கு வந்திருந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று செவ்வாய்க்கிழமை மாலை பிரதமரை சந்தித்து ஒரு அறிக்கை தர இருக்கிறார். தான் நேரில் கண்டதெல்லாம் வருத்தத்தை எல்லாம் தெரிவித்து, போதாத குறைக்கு மத்திய நிதி அமைச்சகத்தில் இருந்துதான் பிரதமருடைய அந்த டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்பர் பணம் 41 குடும்பங்களுக்கும் 2 லட்சம் தலா போக வேண்டும் என்பதையும் ஒருங்கிணைக்க இருக்கிறார் நிர்மலா சீதாராமன். ஆக மொத்தம் இன்று மாலையே கரூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலமாக இறந்த குடும்பங்களில் கிடைத்த ஒரு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் மூலமாக டெல்லியில் இருந்து அந்த பணம் இன்று மாலையே சேர்ந்து விடும் என்ற ஒரு உறுதிமொழியை நிர்மலா சீதாராமன் பெற்றுவிட்டார் பிரதமர் செயலகத்திலிருந்து. இதுதான் முக்கிய செய்தி சீனிவாசன். மூன்றாவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஜே.பி. நட்டாவுடன் பேசி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக கரூர் கோர சம்பவம் நடந்த இடத்தை 41 பேர் பலியான இடத்தை பார்ப்பதற்கு, கேட்டு அறிவதற்கு, அதை பற்றி விசாரிப்பதற்கு ஹேமமாலினி எம்பி தலைமையில் ஒரு குழு வருகிறது தமிழ்நாட்டிற்கு. அதில் 8 பேர் இருக்கிறார்கள். சாதாரணமானது அல்ல சீனிவாசன். இந்த அறிக்கையை வைத்து ஏதோ ஒரு ரகசியமாக செய்ய இருக்கிறார்கள் என்பதுதான் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சீனிவாசன். டிஎம்கேனுடைய செந்தில் பாலாஜி போட்ட ஒரு எக்ஸ் பதிவு காங்கிரஸை ஒரு கலக்கி இருக்கிறது. கரூரை சேர்ந்த காங்கிரஸ் பெண் நிர்வாகி ஒருவர் ஸ்டாலின் தலைமை மீது நம்பிக்கை வைத்து திமுகவில் சேர்ந்ததாக அவர் பதிவிட்டிருந்தார். இதற்கு அர்ஜென்டினாவிலிருந்து எதிர்வினையாற்றி இருந்தார் ஜோதிமணி எம்பி. இதை தொடர்ந்து திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே ஒரு பெரும் உரசல் ஏற்பட்டது. இந்த உரசலை தணிக்கும் விதமாக கருத்து கூறியிருந்தார் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. இதெல்லாம் பத்தி இந்த தள்ளுமுள்ளு, இந்த நெருடல், உரசல், இதெல்லாம் பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? வெளிநாட்டில் இருந்து செந்தில் பாலாஜிக்கு பதில் போடுவதற்கு முன்னதாக நான் நினைக்கிறேன் கவிதா என்று அந்த பெண்மணியின் பெயர், காங்கிரஸ் தலைவரின் பெயர், அவரிடம் பேச முயன்றாராம் அர்ஜென்டினாவில் இருந்து ஜோதிமணி. அதற்கு பிறகு ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உதவியாளரிடம் இந்த புகார் சொல்லி இருக்கிறார் அயல் நாட்டில் இருந்து என்று நான் கேள்விப்படுகிறேன். செந்தில் பாலாஜிக்கும் ஜோதிமணிக்கும் இருக்கக்கூடிய உரசல்கள் இன்றல்ல நேற்றல்ல, பழைய கதை அது. அதிலும் எல்லாம் ஒரு ஊர்க்காரங்க அதுல எதுவும் பழைய சண்டை எல்லாம் இருக்கு. இப்ப அந்த அம்மையார் அடிக்கடி ஒரே சமூகம் எல்லாமே சேர்ந்திருக்கு. ஆனால் பொது தளங்களில் செந்தில் பாலாஜி ஒரு நூதனமான ஒரு செயலை செய்யக்கூடியவர். அதே மாதிரி ஜோதிமணியும் நூதனமான செயலை செய்யக்கூடியவர். சில அவசரமாக கோபப்படக்கூடியவர். ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கம். ராகுல் காந்தி கண் அமைச்சால்
லோக்சபா நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்மிருதி இரானி, அமித்ஷா போன்றவர்கள் எல்லாம் பயமுறுத்துவதற்கான ஒரு கிராசிங் தி ஃப்ளோர், எதிர்கட்சியிலிருந்து ஆளுங்கட்சி பெஞ்சுக்கு அவசரமாக போய் ஏதோ ஒரு அடிக்க போவது போன்ற ஒரு பாவையெல்லாம் சாமிப்பார். அவரை ஜோதிமணியை வட இந்தியாவில் குறிப்பாக பாஜக எம்பிக்கள் அவரை ஒரு அர்பன் நக்சல் என்று சொல்லுகிறார்கள். விஜயை ஆதரிக்கலாமா வேண்டாமா, திமுக பக்கம் இருக்கலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருக்கிறார் ராகுல் காந்தி. இந்த பின்னணியில் தான் பல எம்பிக்கள் ஜோதிமணி உள்பட கடந்த 6 மாதங்களாகவே காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி வருகிறார்கள். மாணிக் தாக்கூர், விஷ்ணு பிரசாத், அந்த திருவள்ளூர் எம்பி செந்தில் இருக்காரு, அவர் முழு பெயர் IAS ஆபீசர், அவர் சசிகாந்த் செந்தில் மற்றும் திருநாவுக்கரசு போன்றவர்கள் எல்லாம் அரசியல் ரூபமாக பார்த்தால் காங்கிரசிற்கு மேலும் தொகுதிகளை வழங்க வேண்டும் என்பது சொல்வதை தவிர தமிழகத்தில் விஜய் அவர்களுடைய பிரயாணங்கள், ரோட் ஷோஸ், பேச்சுக்கள் பொதுமக்களிடையே ஒரு ஆர்வத்தை கொடுத்து விட்டது. அதனால் காங்கிரஸ் விஜயுடன் பேச வேண்டும் என்ற எண்ணத்திலும் இருக்கிறார்கள். KC வேணுகோபால் பொதுச் செயலாளர் காங்கிரஸ் அவர்களிடம் ஒரு மூத்த விஜயினுடைய பொறுப்பாளர் பேசிவிட்டார் என்ற செய்தி வருகிறது. இது செந்தில் பாலாஜியோட ஆக்டிவாக இருக்கிறது. இந்த வச்சு பார்த்தீங்கன்னா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, KC வேணுகோபாலும் விஜய் கட்சியை சேர்ந்த புஷி ஆனந்த் 2 பேரும் ஒரு 10-15 நாளைக்கு முன்னால பேசியிருக்காங்க டெல்லியில வச்சு அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். ஆனா உறுதி செய்யப்படல. எங்கிட்ட சில முக்கியமான கருத்துக்களை சொல்லுபவர் காங்கிரஸில் இருந்து அவரும் இதை ஊர்ஜிதப்படுத்தினார். ஆனால் இது இருதரப்பிலும் இருக்கிறது. சீனிவாசன், 3 காந்திகளிடையே குழப்பம். தமிழகத்தில் திமுக காங்கிரஸில் ஒரு மாபெரும் கிளர்ச்சியை உண்டாக்கிவிட்டது. அது பொங்கி வருகிறது. அதனுடைய ரீதியாகத்தானோ என்னமோ சனிக்கிழமை காலை முதலமைச்சர் அவர்கள் அனைத்து காங்கிரஸ் எம்பிக்களையும் கூப்பிட்டு சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இதிலிருந்து ஒன்று தெரிகிறது, திமுகவினுடைய வயிற்றுல ஜுரம் கண்டுபிடிச்சு, வேற ஒண்ணுமே கிடையாது. இல்ல அப்படின்னா இப்போ காங்கிரஸ் DMK கூட்டத்தில் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப நீங்க சொன்னதன்படி பார்த்தா ராகுல் காந்தி வெளியே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், விஜயுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பிரியங்கா அண்ட் சோனியா காந்தி அப்புறம் மல்லிகார்ஜுன கார்கே அவங்க DMK-யோட தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறதா சொல்றீங்க. சோ இது தொடர்பா காங்கிரஸுக்குள்ளேயே இப்படி அப்படி 2மே இருக்கு, குழப்பம் இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையில DMK கூட்டணியை விட்டு வெளியேறதுங்கிற ஒரு துணிச்சலான முடிவை காங்கிரஸ் எடுக்குமா? ஒரே நேரம் துணிச்சலான முடிவு அஸ் வெல் அஸ் ரிஸ்கியான முடிவு எடுக்கவே எடுக்காது. காரணம் என்ன என்று கேட்டால், இது அகில இந்திய ரீதியில் பார்த்தீர்களே ஆனால் சீனிவாசன், 3 காந்திகளிடையே இருக்கக்கூடிய குழப்பம். பீகாரில் இருந்து இது ஆரம்பிக்க வேண்டும். தமிழகம் என்பதை ஒதுக்கி தள்ள முடியாது. பீகாரில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும், மகாராஷ்டிராவில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். காரணம், பீகாரிலும் இந்த சர்ச்சைகள் இருக்கின்றன. பீகாரிலும் ஆட்சியில் பங்கு கேட்கிறார்கள். அது ராகுல் காந்தியினுடைய ஆலோசனைப்படி ஆட்சிகளுடன். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவுடன் பேசும்பொழுது, பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் வந்ததுன்னா எங்களுக்கு டெப்டி மேயர் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது ஜனவரி மாதம் நடக்க இருக்கிறது. ஆக மொத்தம் இது மொத்தமா பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி மனதில் ஒரு பதவி கேட்க வேண்டும் என்று ஆசை வந்துவிட்டது. அப்படி இருந்ததுன்னா தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் அந்த உறவை பிரித்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் கட்சி பிளவுபடும். சீனிவாசன், காங்கிரஸ் கட்சி எந்தெந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இருக்கிற ராஜேஷ்குமார் பேசியிருக்காரு, KS அழகிரி பேசியிருக்காரு. அவளுக்கெல்லாம் அரசியல் எதிர்காலம் வேணும். சீனிவாசன், சில பேர் இங்க அதே இடத்துல உட்கார்ந்து ஈசி சேர் பாலிட்டிஷியன். அரசியல் எதிர்காலம்ங்கிறதே காங்கிரஸ் பொறுத்தளவுல
காங்கிரஸை பொறுத்தவரையில தமிழக அரசியலில் அவர்களுடைய எதிர்காலம்ங்கிறதே டிஎம்கே நம்பித்தானே சார். இப்ப வரைக்கும் டிஎம்கேட ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த கூட்டணியில காங்கிரஸ் மிக பலவீனமான கட்சின்னு தெரியும். ஆனா நிக்கிற தொகுதிகள்ல கிட்டத்தட்ட ஒரு 90% சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்சிடுறாங்க. ஓசிக்கு ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. விஜய்க்கு இன்னைக்கு கூட்டம் வரலாம், ஆனா எவ்வளவு ஓட்டு வரும்னு விஜய்க்கே தெரியாது. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய்க்கான ஓட் பேங்க் என்னன்னே தெரிய வருது. அப்படிங்கிறப்போ எவ்வளவு ஓட்டுனே தெரியாத ஒருத்தரை நம்பி ஒரு வெற்றிகரமான கூட்டணியிலிருந்து எப்படி காங்கிரஸ் வெளியேறும்? அது அது நீங்க கேட்கறதுல ஒரு 100% உண்மை. ஆனா விஜய் கருத்துக்களை எல்லாம் பார்த்தீர்களே, ஆனால் அது ராகுல் காந்தியுடைய கருத்துக்கு ஒப்பதான் இருக்கிறது. திமுகவை அட்டாக் பண்றாரு தவிர காங்கிரஸ் அட்டாக் பண்றது கிடையாது. எஸ், கரெக்ட். பாஜகவை நன்னா அட்டாக் பண்றாரு ஜோரா. போராத வரைக்கும் சிறுபான்மையின் வாக்குகள் விஜயிடம் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு கிளாஷ் இருக்கு. அதை தவிர லோக்கல் லீடர்ஸ் எப்படி இந்த கவிதாவை அழைத்து கொண்டாரோ செந்தில் பாலாஜி, அது மாதிரி சிலரெல்லாம் விட்டு போக தயாரா இருக்காங்க. அவங்க விட்டு போறதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவோ அல்லது விஜய் தான் அவங்களுக்கு 2 ஆப்ஷன். யாரு? காங்கிரஸ்காரங்களுக்கு. அவெல்லாம் டெசிடென்ட்ஸ் ஆஃப் செல்வ பெருந்தகை. அதைத்தான் மல்லிகார்ஜுன் கர்கே குறிப்பிடுகிறார். ஆனா வந்து ஏடிஎம்கே எப்படி ஆப்ஷனா இருக்க முடியும்? ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி இருக்கு. பிஜேபி இருக்கிற இடத்துல எப்படி காங்கிரஸ் ஓட்ட முடியும்? தனியா விட்டுட்டு போலாமா இல்லையோ? தனியா போய் சேர்ந்துடலாமா இல்லையோ? ஒரு கட்சி அந்தந்த இடத்துல அந்தந்த ஒரு சின்ன ஒரு கூட்டணி விவகாரத்துக்காக விஜயை மையப்படுத்தி இருக்கிற எம்பி பதவியையும் காங்கிரஸ்ல இருக்க பொறுப்புகளையும் துறக்கிறதுக்கு யாராவது முன் வருவாங்களா? ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதுனால எது ஒண்ணு துணிய முடியும் சீனிவாசன். ஒவ்வொருத்தருக்கும் சர்வைவல் கொஸ்டின் மார்க் இல்லையா? தமிழகத்தில் இன்று ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய் அவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வரவேற்பு என்பது தமிழகத்தில் கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே குழப்பத்தில் இருக்கிறது. விஜய்க்கு நல்ல கூட்டம் வந்திருக்கு, நல்லா பேசுறாரு, அட்ராக்ஷன் இருக்கு, செரிஸ்மா இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிரேசினஸ் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி நல்ல கூட்டம் வரும். இந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா தான் ஒரு திமுகவிற்கு எதிர்வினை அதிகமாக இருப்பதை காங்கிரஸ் உணர்கிறது. நீங்க இவ்வளவு கேட்கறீங்களா சீனிவாசன்? இப்ப திமுக வந்து சில கருத்து கணிப்புப்படி திமுகக்கு வந்து 60-65 சீட் தான் வரும்னு சொல்றாங்க. அப்ப விழுந்துருச்சுன்னா காங்கிரஸுக்கு 5 கூட வராதுங்களா சீனிவாசன்? ஓகே, எல்லாம் அந்தந்த கான்ஸ்டிட்யூன்சி சென்ட்ரிக்கா தான் இருக்க தவிர இப்ப எந்த எம்எல்ஏக்கள் கொடி தூக்கினாலும் அவர்கள் இடத்திலே அதிமுக அதிகமாக வருகிறது, விஜய் அதிகமாக வருது, பாஜகவுடைய அந்த ஹிந்துத்வா ஃபேக்டர் உள்ள வருது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாறுதலை பார்க்கிறார்கள். அதுதான் ஒரு பிடிப்பு இருக்கிறது. காங்கிரஸ் குழப்பத்தில் தான் இருக்கிறது. இதெல்லாம் வச்சிருந்தானே சீனிவாசன் சீஃப் மினிஸ்டரே சொல்றாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நான் வாரத்துல 4 நாள் நீங்க எம்பிக்கெல்லாம் போய் கான்ஸ்டிட்யூன்சியில் இருக்கணும், தமிழக காங்கிரஸ் இந்த குழப்பத்தினால தான் நம்ம கூப்பிட்டு சமாதானப்படுத்துறாரு இல்லையா? இதெல்லாம் ராகுல் காந்தியினுடைய ஒரு அடித்தளம். எல்லாத்தோட இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு முக்கியமா, செல்வ பெருந்தகைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு 10-15 முக்கிய தலைவர்கள், KS அழகிரி உள்பட, KV தங்கபால் உள்பட பல பெயர்லாம் கொடுக்குவாங்க. அவங்க எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் மூலமா டெல்லியில வந்திருக்காங்களே, அவங்க எல்லாம் கூட விஜய் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தினால்தான் அது சொல்றாங்க. ஒண்ணு காங்கிரஸ் பள்ளின்னு விஜய் விட்டு போயிடுவாங்க. இதுக்கு மத்தியில தமிழக பிஜேபியின் தேர்தல் பொறுப்பாளராக அந்த கட்சியினுடைய தேசிய துணைத் தலைவர் வைஜெயந்த் பாண்டா எம்பியும், இணை பொறுப்பாளராக விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சரான முரளிதர் மொஹலும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுடைய நியமனம் பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அமித்ஷாவினுடைய ஆசிகள் பெற்றுத்தான் இந்த இருவரும் நியமனமாகி இருக்கிறார்கள். அமித்ஷாவினுடைய ஒரு கண் இசைவுக்கு எதையும் செய்ய தயாராக இருக்கிறார் ஜெயபாண்டா. 2 வருடங்களாக அமித்ஷாவினுடைய ஆணையின் பெயரில் ஒடிசாவில் பிஜு ஜனதா தளை வேரோடு பூஞ்சி, அதாவது உக்காடுக்கே பேய்ந்துங்கான்னு சொல்லி இந்திய சொன்னாரு நம்ம தமிழ்நாட்டுக்கு. அதே மாதிரி வேரோடு அந்த பிஜு ஜனதா தளை எரிவோம் என்று இதே வார்த்தை பேசியிருக்காரு அமித்ஷா புவனேஸ்வரி கட்டாக்கிலும். அப்போ கூட மிக மிக நெருக்கமாக இருந்தது 2 பேர்கள். ஒன்று தர்மேந்திர பிரதான், ஒன்னொன்னு ஜெயபாண்டா, பைஜெயந்த் பாண்டா. அதான் ஜெயபாண்டான் தான் சொல்லுவாங்க. அவருக்கு பார்லிமெண்ட்ல பேரு பைஜெயந்த் பாண்டா, ஜெயபாண்டா.
இந்த இந்த இருவரும் சேர்ந்து கொண்டு ஒரிசாவில் மாபெரும் சாதனையை காண்பித்தார்கள். இப்ப டெல்லியில போன மார்ச்சில் நடந்த எலெக்ஷன்ல பாண்டா அவர்கள், ஜெய் பாண்டா அவர்கள், பைஜெயந்த் பாண்டா அவர்கள் மிக மிக துல்லியமாக நுண்ணுக்காக வேலை செய்து டெல்லி எலெக்ஷனுக்கும் அவர் தான் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார். பைஜெயந்த் ஆமா இருந்தார். இது எது காண்பிக்கிறது? அவர் ராஜ்யசபால இருந்து லோக்சபாக்கு வந்திருக்கார். நவீன் பட்நாயக்கனுடைய தகப்பனார் பிஜு பட்நாயக்கு மிக நெருக்கமாக இருந்தது அந்த குடும்பம். அவருடைய தாய் தந்தை எல்லாம் அவர் ரொம்ப அந்த பிஜு ஜனதா தள்ளி இருந்தார். மிக மிக முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அமித்ஷா கண் அசைத்தால் ஜெய் பாண்டா தமிழகத்தில் கண்டிப்பாக ஒரு மாறுதலை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை அமித்ஷாவிற்கு இருக்கிறது. அவருக்கு தெரிந்த பலருக்கும் இருக்கிறது, நான் உள்பட. காரணம் என்னன்னா, ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன். இப்ப ஜெய் பாண்டா கேட்டீங்கன்னா எல்லா கருத்தையும் கேட்டுப்பாரு, என்ன புரிஞ்சு சொல்லணுமோ சொல்லுவாரு. ஒரு நாளைக்கு 2 இல்ல 3 தடவை அமித்ஷாவோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்ற பாஜக தலைவர் அவர். நரேந்திர மோடி அவர்களிடம், பிரதமரிடமும் நெருங்கி பழகக்கூடியவர். அவருக்கு ஒரு பதவி தர வேண்டும் என்று இருக்கிறார்கள். கூடிய விரைவில் மந்திரி சபை விஸ்தரிப்பு வந்ததுன்னா மத்திய ஜெய் பாண்டா அவர்கள் மந்திரி ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தனி விமானம் வைத்திருக்கிறார். ஒரிசா டிவி என்பதை, ஓடிவி என்பதை நடத்துகிறார். ஒரிசாவில் ஒரு ஹிந்தியில் சொன்ன தப்தபாவ் நேத்தான ஒரு புகழ்பெற்ற தலைவர். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்படுவது 2-3 முக்கிய குறிப்புகள். அவர் வந்த உடனே ஒரு நிலைமையை மாற்றுவார், தமிழகத்தினுடைய அரசியல் நிலைமை மாற்றுவார். எப்படி அமித்ஷா சொல்லுகிறாரோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்குவார். அதிமுக தலைவரிடம் நெருக்கமாக தன்னுடைய நிலைமையை கண்டுபிடித்து ஒரு புரட்சி கருத்தை செய்வதற்கு தயாராக இருப்பார். மெட்டிகுலஸ் பர்சன். டைம் டேபிள் போட்டுட்டு அந்தந்த குறிப்பிட்டு அதை இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு குட்டி அமித்ஷாவா சொல்லலாம். அவர் ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி உடையவர். அதே மாதிரி அந்த முரளிதர் என்பவர் மேயராக இருந்தவர். RSS அமைப்பிலிருந்து வந்தவர். 52 வயசு நினைக்கிறேன். அவர் நான் பல முறை சந்தித்திருக்கிறேன். விவாதங்களில் நன்றாக பங்கேற்பார். ஆங்கில, ஹிந்தி, மராட்டி தொலைக்காட்சிகளில். அவருக்கு என்று ஒரு தன்னுடைய இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஆர்கனைசேஷன் மேன், அவ்வளவுதான். ஓகே சார், இதுக்கு மத்தியில இப்ப இந்தியாவிலே ராகுல் காந்தி இல்லைன்னு சொல்றாங்க. அவர் எங்க சார் போயிருக்காரு? ஏதாவது உங்கள்கிட்ட போயிருக்காரா? நான் கேள்விப்பட்டேன் சார். சொல்லலையா? சொன்னார், சொடேச பார்க்க போறேன்னு சொன்னார். அதை நான் எப்படி வெளில சொல்றேன்? ஓ, ஜார்ஜ் சொரேசியா? ஆமா ஆமா ஆமா. சரி, அதை எப்படி சொல்றதுன்னு சொல்லி அவர் பேரை சொல்லிட்டீங்க. ஐயோ, தப்பா வித்ட்ரா பண்ண, வாபஸ் எடுத்துக்கிறேன் சீனிவாசன். சோ இப்போ ராகுல் அமெரிக்கால இருக்காரா? ஆமா, அமெரிக்கா இருக்காரு. ஒருவேளை அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாரா? ட்ரம்ப் இருக்கு. அவங்க அந்த நேற்று முன்தினம் ட்ரம்புடன் பாகிஸ்தான் பிரதமரும் பாகிஸ்தான் ராணுவ தலைவரும் சந்தித்தார்களே. ஒருவேளை அந்த அசீம் முனீரை பார்க்க போயிருக்காரோ தெரியல. பட் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. தொடர்பு தானே. காரணம் என்ன என்று கேட்டால், தங்களுக்கு நினைவில் இருக்கும் சீனிவாசன், 1 மாதத்திற்கு முன்னதாகத்தான் சென்ட்ரல் ரிசர்வ் புரொடெக்ஷன் போர்ஸ் டைரக்டர் ஜெனரல் ஒரு கடிதம் எழுதினார். தாங்கள் பாதுகாப்பை எடுத்துக்கொண்டு போக வேண்டும், நிலைமை சரியில்லை, தங்களுக்கு பாதுகாப்பு தேவை, அயல்நாடு சொல்றதா என்கிட்ட சொல்லிட்டு போக டீட்டெயில் லெட்டரே போட்டாங்க. அதை மல்லிகார்ஜுன் கார்கே அனுப்பிச்சுக்காரு. என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. இப்போ சனிக்கிழமை காத்தால 27 செப்டம்பர் மாசம் அவர் அயல்நாடு சென்றிருக்கிறாரு. சிஆர்பிஎஃப்க்கு தெரிவித்தாரா இல்லையா? இது ஒரு பாதுகாப்பு பிரச்சனை. பல பின்னணிகளில் பார்த்தால், அரசியல் ரீதியாக நான் வருகிறேன், இவருடைய பாதுகாப்பு ரீதியாக பார்த்தால் மிக மிக டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் டெவலப்பிங். காங்கிரசுக்குள்ளேயே சரி, காங்கிரஸ் வெளியே சரி, ராகுல் காந்தி பிரபலமாக வருகிறார் ஃபார் நெகட்டிவ் பர்பசஸ் என்று வைத்துக் கொண்டாலும், அரசியல் ரீதியாக பார்க்க போனால் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக தான் காங்கிரசுடைய பொதுக்குழு, செயற்குழு எல்லாம் பாட்னாவில் கூடியது 40 வருடங்களுக்கு பிறகு. அதில் அவர் பேசியது,
பிரபலமாக ஆனாலும் மணிஷ் திவாரி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் எம்பி ஒரு NDTV-யினுடைய வலைதளத்தில் ஒரு கட்டுரை எழுதினார். அந்த மணிஷ் திவாரி என்பவர் பஞ்சாபில் இருந்து லூதியானாவிலிருந்து எம்பியாக இருக்கிறார், காங்கிரஸ் எம்பி லோக்சபாவிற்கு. அந்த கட்டுரையில் அவர் எழுதியிருக்கிறார், டைனாஸ்ட் பாலிடிக்ஸ் தான் இந்தியாவுக்கு சுற்றி இருக்கக்கூடிய 3 தேசங்களிலும் அஜென்சியை உசுப்பி விட்டது, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள் என்று. அதை பிடிச்சுட்டாங்க பிஜேபி காரங்க. ஜென்சின்னு சொன்ன நீ டைனாஸ்டின்னு சொல்லி காங்கிரஸ் ராகுல் காந்தி சொல்றியா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சார். அமித் மாளவியா மற்றும் சம்பித் பாத்ரா, சிங். இதுலதான் ஒரு முக்கியமானது, இப்ப ரீசெண்டா போன்ற ஒரு பெரும் புரட்சி, ஒரு பெரும் கலவரம் இந்தியாவில் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ராகுல் சொன்னார். இப்ப அவர் சொன்னது போலவே லடாக்ல ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கு. இப்ப இதுக்கு காங்கிரஸுக்கு ஏதாவது தொடர்பு உண்டா? இந்த கலவரம் இருக்குன்னு சொல்றாங்க. வட இந்திய பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் இதுதான் பிரபலமான செய்தியாக இருக்கிறது. என் பாயிண்ட் என்னன்னா, பீகார்ல ஒர்க்கிங் கமிட்டி வச்சுட்டு சார் இன்னும் ஒரு 10 நாள்ல பீகார் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போறாங்க சீனிவாசன். நவம்பர் 15க்குள்ள எலெக்ஷன் வச்சுக்க போறாங்க சீனிவாசன். தீபாவளி முடிஞ்சு சட்டு பூஜான்னு அந்த ஊர்ல ஒண்ணு பெருசா பண்ணுவான். அந்த சட்டு பூஜா முடிஞ்ச உடனேயுமே அது அந்த எலெக்ஷன் நடக்க போறது. இவரு அம்போன்னு விட்டு போயிட்டாரு. தேர்தலுக்கு முன்னாலே ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு தானே சார் போறாரு. ஒரு பெரிய அளவுல ஆலோசனை கேட்கறதுக்கு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் எல்லாம் பாக்குறதுக்காக எனக்கு தள்ள கை வச்சுக்கணும் போல இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு நான் அப்படி பண்ணிட்டாங்க என்ன பண்றது சார்? சார் அவரை பத்தி அவர் கவலையே இல்ல சார். ஏன்னா அவர் காங்கிரஸினுடைய அந்த வேற பிடிச்சிட்டு அவங்க இல்லையா சார்? டிஎம்கே பிடிச்சிட்டு தானே காங்கிரஸ் நிற்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்தளவுல ராகுல் காந்தி கைவிட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல, ஸ்டாலின் கைவிட்டா தான் பிரச்சனை. ஆமா நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. கரெக்ட். அதெல்லாம் அவருக்கு என்னடா பொண்ணு போச்சுன்னு போயிடுவார் அவர் பாட்டுல. இருந்தாலும் ராகுல் காந்திக்கு தேச விரோத சக்திகளுடன் கூட்டமைப்பு வைத்திருக்கிறார். அடிக்கடி அயல்நாடு போவதனால் அவருக்கு 3 குழப்பங்களில் தான் அயல்நாடு செல்ல முடியும். யாரா இருந்தாலும் ஒரு தீவிர அரசியல்வாதியாக இருந்தார். பாருங்க, 24/7 நான் எல்லாருமே சொல்றேன். லீவ் அலோன் எடப்பாடி பழனிசாமி ஆர் MK ஸ்டாலின், 24/7 பாலிட்டிஷியன் சார் அவங்கெல்லாம். நீங்க அவ்வளவு தூரம் எடுத்துக்கிறீங்களே. நம்ம சீமான் எடுத்துங்க, அரசியல்வாதி ரோட்ல இருப்பாங்க. வைகோ மாதிரி அவருக்கு நான் ஒரு மரியாதை தருகிறேன் என்ன என்று கேட்டால், அவர் மாதிரி ஒரு நடைபயணம் செய்து தமிழ்நாட்டில் தெரியாத ஆள் கிடையாது சார் அவருக்கு. அதான் உண்மை. 24/7 பாலிட்டிஷியன் சார். சரி, என்ன சார் இது? அவர் போய் இது பார்ட் டைம் பொலிட்டிஷியன் தான். இவர் பார்ட் டைம் பொலிட்டிஷியன். ராஜகோபாலன், இப்போ உங்களுடைய ஃபேவரட் ஏரியா செய்தி துளிகள். செய்தி துளி 1. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய புது செயலகத்திற்கு டிசம்பரில் செல்ல இருக்கிறார். அதற்கு முன்னதாக அமித்ஷா அவர்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள், டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள், ராஜ்நாத் சிங் அவர்கள், இந்த 4 பேரும் ராஷ்டிரபதி பவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்த் பிளாக், சவுத் பிளாக்ல இருந்து அங்கிருந்து புலம்பெயர ஆரம்பித்து விட்டார்கள். புது மனை புகு விழா செய்து விட்டார்கள். அவர்களுக்கு புது விலாசம் கிடைத்து விட்டது. நரேந்திர மோடியினுடைய சென்ட்ரல் விஸ்டா பிளான் பத்தி பாத்தீங்கன்னா 90% முடிஞ்சிடுச்சு. மத்திய அமைச்சரவையினுடைய செயலாளராக, கேபினட் செக்ரட்டரியாக TV சோமநாதன் என்பவர் தமிழகத்தினுடைய IAS ஆபீசர். நரேந்திர மோடிக்கு மிக மிக நெருக்கமாக இருப்பவர், நிதி செயலாளராக இருந்தவர். இப்பொழுது அவரும் தன்னுடைய அலுவலகத்தை மாற்றிவிட்டு, ராஷ்டிரபதி பவன் உள்ள இருந்ததுங்க, அது கேபினட் செக்ரட்டரியேட் மாத்திட்டாங்க. நரேந்திர மோடிய புது அணுகுமுறை என்ன என்று கேட்டால், வாஸ்து சாஸ்திரம் பிரகாரம் 70 ஆண்டுகள் காங்கிரஸ் நிலைநாட்டியது ஆங்கிலேயர்கள் இருந்த இடத்திலிருந்து கிளம்ப வேண்டும் என்பதுதான். அதை வைத்துத்தான் நரேந்திர மோடி அவர்கள் 2014 எப்பொழுது முதலையாக பிரதமர் அலுவலகத்திற்கு வந்தாரோ அப்பொழுது 2 பேரை பார்த்து சொன்னார். ஒன்று R ராமானுஜம் என்று சொல்லக்கூடிய தமிழர், மத்திய பிரதேஷ்காரர் IAS ஆபீசரா இருந்தார், செயலாளர் டு டாக்டர் மன்மோகன் சிங். BVR சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய தமிழ் தெரிந்தவர், ஆந்திராக்காரர்.
அவர் இருவரிடம் சொன்னது நரேந்திர மோடி முதல் நாள், நான் ஒரு 5-6 வருடத்திற்குள் ஒரு திட்டத்தை போடுங்கள், எல்லாமே புது இடத்துக்கு போகணும், எனக்கு இங்க ஒயர் தங்கிறது இந்த இடத்து சரியில்லை, இதெல்லாம் 70 ஆண்டுகள் பறந்தது, ஆபீசர்ஸ் உட்காரத்துக்கு சரியில்லை, போதாத குறைக்கு துர்நாற்றங்கள் வருகின்றன, சீவரேஜ் பிளான்ட் சரியில்லை, எல்லாமே 70 வருஷத்துக்கு பண்ணது, எல்லாத்தையும் இடிச்சு கட்டி புதுசு போகணும்னு சொன்னாராம். அதை BVR சுப்பிரமணியமும் ராமானுஜம் நினைவு கூர்ந்தார்கள் கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்னதாக. ஆக மொத்தம் நரேந்திர மோடி 10 ஆண்டுகளில் செய்து காண்பித்த மாபெரும் சாதனை டெல்லியை மாற்றி அமைத்தார் என்பதுதான் செய்தி துளி ஒன்று. ராஜகோபாலன், வழக்கம் போல வந்திருந்து நிறைய தகவல்களை தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி ராஜகோபால். தேங்க்யூ. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.